வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சேவேஜ் தமிழ்ல உங்க ஸ்கொயர் இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம கோகு கிரிலின் அந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாங்க. போன எபிசோட் ஃபுல்லாவே அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல அந்த டோர்னமெண்ட்ல இவங்க எந்த அளவு பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட்ஸா சந்திச்சு அவங்க எல்லாரையும் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரியே தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல அந்த எலிமினேஷன் ரவுண்டுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ரவுண்ட்ல இவங்க மறுபடியும் ஆப்போனன்ட்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ண போறாங்க. இந்த ரவுண்ட்ல எந்த அளவு கோகோன் கிரிலின் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த ஒரு ரவுண்ட்லயும் ஜெயிச்சாங்களா இல்லையா, தென் நம்ம யாம்சா கூட இருக்காரு, அவர் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல, இதெல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். எப்பயும் போல நம்ம மாஸ்டர் ரோஷியோட ஃபன் எலிமெண்ட்ல இருந்து எல்லாமே இந்த எபிசோட்ல இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 21. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோகு கிரிலின் ஜாலியா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஓடி வந்து நம்ம மாஸ்டர் ரோஷியை தேடிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் எல்லாருமே மாஸ்டர் ரோஷி மாதிரியே ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ ஒரு சொட்டமண்ட அங்கிள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கறாங்க. நம்ம கோகு, நீங்க தான் ஹைட்டா இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் மண்டை மேல ஏறி நின்று மாஸ்டர் ரோஷி எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த அங்க இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கோகு சொல்றாரு. அங்க கட் பண்ணா மாஸ்டர் ரோஷி, புல்மா, ஊலாங், போர் இவங்க 3 பேரும் வந்து ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க, ஓகே, ஆனா இதுக்கு அடுத்து வர ரவுண்ட்ல இவங்க நினைச்ச மாதிரி ஈஸியா இருக்க மாட்டாங்க தன்னோட ஆப்பனன்ஸ். இந்த ஒரு ரவுண்ட் டெஃபினட்டா கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டோர்னமெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம புல்மாக்கு ஒரு டிஷர்ட்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த ஒரு டிஷர்ட் உனக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாப்புல. அதை பார்த்தோன்னே புல்மாக்கு, எனக்கா அது வாங்கினீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் நினைச்ச மாதிரி நீங்க ரொம்ப மோசம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப திடீர்னு ஒரு தங்க கீ செயினும் கொடுக்குறாரு. இதை பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு புல்மாக்கு. பரவாயில்ல, ரொம்ப நல்லவரா இருக்காரு, டீசெண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி அதை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் மாஸ்டர் ரோஷி அவரோட வேலையை காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஐட்டம்ல நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அதை பண்ணியிருக்கேன்ல, அதனால உன்னோட நேமை மட்டும் நான் லைட்டா டச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே புல்மா செம்ம கட்டுப்பாயி நம்ம மாஸ்டர் ரோஷியா பங்குன்னு வாயிலே வைக்கிறாங்க. அவர் 6 கிலோமீட்டர் மேல பறக்குறாரு. இவங்க நம்ம புல்மாவோட கையே வீங்கிக்கிச்சு, அவங்க கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊழாங்க இதை பார்த்துட்டு பேசாம நீயே இந்த டோர்னமெண்ட்ல சேர்ந்துருக்கலாம் புல்மா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா கோகு கிரிலின் அங்க வர நம்ம புல்மா நம்ம கோகு கையை கொடுத்து இந்த மாதிரி செம்மையா பண்ண, வேற மாதிரி நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கோகுவை புகழ்ந்து தள்ளுறாங்க. நம்ம மாஸ்டர் ரோஷியை வந்து கலக்கிட்டீங்க பசங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல பின்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஃபைனலிஸ்டா இருந்தீங்க, அந்த 8 ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தரா இருந்தீங்கன்னா இங்க மெயின் ஆடிட்டோரியம் அந்த ஒரு ஹாலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஓகே, எங்களை கூப்பிடுறாங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கிரிலும் செவரேறி குச்சி கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம புல்மா, ஊலாங், போர் இவங்க வந்து இதை பத்தி பேசி இருக்கும்போது லைட்டா ஊலாங் திரும்பி பாக்குறாரு. இங்க பெருசா காணோம், ஏ புல்மா அந்த பெருசா காணோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க கோகு அண்ட் நம்ம கிரிலின் அவங்க சண்டை போட போற அந்த ஆப்பனன்ஸ் வந்து காட்டுறாங்க. நம்ம யாம்சாவும் கூட இருக்காரு. இவங்க ஒவ்வொரு ஆப்பனன்ஸா காட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு மலமாடு மாதிரி ஒருத்தன் அவங்களுக்கு நடுவில் நடந்து போறான். அதை வந்தோடனே கோகு மூக்கு பிடிச்சுக்கிட்டான். ஐயோ, வாசனை தாங்க முடியல, குடலை புரட்டுது, யாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்பனன்ஸுமே மூக்க மூடிக்கிறாங்க. நான் இவனை பத்தி கேள்விப்பட்டேன், இவன் பிறந்ததுல இருந்தே குளிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம யாம்சா. என்னது குளிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. குளிக்கவே இல்லை, இவன் இவ்வளோ வாடகை இருக்கு, கிட்ட வந்தா இவன் கூட அப்புறம் சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க எல்லாரும். இவன் கூட சண்டை போட்டாலே ஒரு கையால தான் சண்டை போன போல, ஏன்னா இன்னொரு கை மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாம்சா சொல்றாரு. இவன் கூட மட்டும் நான் சண்டை போட்ட கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் இவங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நம்பரை எடுத்து கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன்ல ஃபைட்டை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை வந்து எடுங்க குழுக்கள் முறையில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் எடுக்கிறாங்க. அதுல நம்ம கிரிலின்லாம் ரொம்ப பாவங்க, அந்த நாத்தம் பிடிச்சி ஒருத்தர் இருக்கான்ல குண்டை, அவன் கூட தான் பாத்தீங்கன்னா கிரிலின் சண்டை போட போறான். இதை கேட்டோன்னே நம்ம கிரிலினுக்கு கண்ணே வெளியே வந்துருச்சு, உசிரே போயிடுச்சு. ஐயோ, இவன் கூடயா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரோட பேரும் எழுதிட்டு இருக்கும்போது காக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களாப்பா, காக்கியாவா கோக்கியாவா யாருப்பா அது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க யாருமே அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இத்தனை பேர் இருக்கீங்க, நான் ஒருவேளை கரெக்டாக தான் சொல்றேன்னா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கும்போது யாம்சா வந்து, சார் அது காக்கியோலாம் இல்ல, அது வந்து கோகு அப்படின்னு சொல்றான். இவருக்கு உடனே ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் ஆயிருது அங்க எல்லாரும் முன்னாடியும். ஆமா கோகு தான் கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோகுவோட சீட்டு இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி இவங்க எல்லாருக்கும் ப்ராப்பரா ஃபைட் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. அப்போ அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ல எல்லாம் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அது என்னங்க மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தெரியாதடா, என்ன நான் விவரம் இல்லாத மாதிரி பேசுற, அதை எப்படி சொல்லுவேன், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு
ஒரு பொண்ணு இருக்கா, ஏன் அப்ப எனக்கெல்லாம் எங்க அடிச்ச என்ன ஃபவுல் அப்படின்ற மாதிரி அவ கேட்க, இங்க பாருங்க சும்மா தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது, உங்களோட ஃபைட்டிங் ஷெட்யூல் என்னன்னு சொல்லிட்டேன், நான் பேலன்ஸ் எல்லாம் என்னன்றத மத்தவங்க போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்ப நம்ம கோகு லஞ்ச் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன விளையாடுறியா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன தூங்க போறியா, இங்க ஃபைட் பண்ண போறீங்கடா, ஃபைட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு லஞ்ச் வேணுமே அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல அந்த பையனை கூட்டு போய் சாப்பாடு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தர் அவங்க சாப்பிடுற இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க நம்ம கோகு அடிச்சு வெளுத்து வாங்குறாரு சாப்பாட்டை. இந்த ஒரு ஃபைட்ல இப்ப யார் யார் சண்டை போட போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிரிலினும் அந்த அழுக்கு பிடிச்சவனும் தான் சண்டை போடுறாங்க. ஸோ செகண்ட் நம்ம யாம்சாவும் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிழவனும் சண்டை போடுறாங்க. தேர்டு ஒரு அழகான பொண்ணும் நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்க் மாதிரி இருக்காரு, இந்தியன் மாங்க் மாதிரி, அவர் சண்டை போட போறாங்க. ஃபோர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா கோகுவும் ஒரு ரைனோசரஸ் உருவம் கொண்ட ஒரு மிருகமும் சண்டை போட போறாங்க. யார் 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 கூட ஃபைட் பண்ண போறாங்கன்றதை இப்போ ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவர் வெளியே வந்து ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட்டர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு ஃபைட்ல ஸ்டேஜில் ஏற்ற போறாரு. நம்ம கிரிலின் வெர்சஸ் அந்த அழுக்குருண்டை. நம்ம கிரிலினுக்கு லைட்டா நர்வஸா இருக்கு. நம்ம கோகு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இரு, நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசி அமுச்சு வைக்கிறாரு. அவன் வந்து அங்க நிக்கிறான். அந்த ரெஃப்ரிக்கும் ஆப்போனன்ட் பிளேயருக்கு மட்டும் இல்லைங்க, சுத்தி இருக்கக்கூடிய மொத்த ஆடியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மூக்குல கையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. சீக்கிரம் இவனை அவுட் பண்ணுங்கடா, இல்ல நீ ஜெயிச்சு தோடா அப்படின்ற மனநிலையில அவங்க இருப்பாங்க போல. ஸோ ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க இந்த அழுக்குருண்டை என்ன பண்றானா, அவன் பிறந்ததுலேருந்தே பல்லு விளக்கி இருக்க மாட்டான் போல. ஃபைட்டு ஸ்டார்ட் ஆனோடனே அவனோட சீக்ரெட் மிஷன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுறான். வாயை பொழந்து ஊதுறான். நம்ம கிரிலினால சுத்தமா முடியல, டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அவனா கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. எப்படியாவது கூட சண்டை போட்டு இவனுக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் கையை கொண்டு வந்து அண்டர்வேர்க்குள்ள விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் கொண்டு வந்து கிரிலின் மூஞ்சில வச்சு இது தேய்க்கிறான். அவ்வளவுதான், கிரிலின் போயிட்டா. அதெல்லாம் மோந்து பார்த்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரங்க. அது பார்க்கும் போதே அவ்வளோ கொடூரமாகவும் கேவலமாகவும் இருக்கு. இதை போட்டு கிரிலினை போட்டு அந்த பாடு படுத்துறான். அவன் மயங்கியே விழுந்துட்டான். அவ்வளோதான், அவன் அவுட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லாருமே என்ன ஆரம்பிக்கிறாங்க, கிரிலின் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு புல்மாலா கத்துறா. கிரிலின் எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சிடறான். என்னது நீ மறுபடியும் எந்திரிச்சிட்டியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டே போட்டு அவனை பாடா படுத்துறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கிரிலினை அவ்வளோ சுத்த விடுறான், போட்டு பாடா படுத்துறான். நம்ம கிரிலின் வந்து பாத்தீங்கன்னா கடுப்புல அவனை கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ லைட்டா அடிக்கிறாரு. பட் இருந்தாலுமே இவன் வந்து எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டான். மலை மாடு மாதிரி வேற இருக்கான். அதுவும் இவன் கிட்டவே அவனால போக முடியல. அதனால கொஞ்சம் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல எண்டுக்கு வந்துட்டான். எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் கிட்ட இருக்கான். விட்டா கீழே விழுந்துருவான். என்னடா பண்ணலாம், இதுக்கு அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குண்டனுக்கு கால் கீழே ஒரு கேப் இருக்கு, அதுல பூந்து எப்படியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமா ஃபாஸ்டா ஓடி வந்து பூந்து போலான்னு பார்க்கும்போது டக்குனு உட்கார்ந்துறான். இவன் ஒரு தடவை உட்கார்ந்தா பரவாயில்ல, உட்கார்ந்து எந்திரிச்சு விளாடுறான் நம்ம கிரிலின் மேல. அவன் சப்பாத்தி மாதிரி நசுங்கியே போயிட்டான். அப்புறமேட்டு திரும்பி அவன் பெட்டெக்ஸை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓ என் பெட்டெக்ஸை பிடிச்சிட்டியா, இப்ப பாரு உனக்கு ஒரு அதிர்ச்சி தரேன்னு சொல்லிட்டு ஆட்டோ பாம்பை போட்டுறாங்க. அதுவும் கரெக்டா அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கான் கிரிலின். மூஞ்சி கிட்ட இருக்கு, அவன் மூஞ்சிலே போட்டான் ஆட்டோ பாம்பா. அவ்வளவுதான், கிரிலின் மர்கையா. ஹிரோஷிமா நாகாசாக்கில போட்ட குண்டு மாதிரி நம்ம கிரிலினோட மூஞ்சில ஒரு குண்டா போட்டு இந்த மேட்சை அவன் ஜெயிக்கிறது மாதிரி மாத்திட்டான். கிரிலின் மறுபடியும் விழுந்து கிடக்க எல்லாருமே கத்துறாங்க. கிரிலின் எப்படியா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே கத்திட்டு இருக்கும் போது நம்ம கோகு ஓரமா என்ன சொல்றாருன்னா, கிரிலின் ஏன் இப்படி பண்ற, உன்னால முடியும், எந்திரி. கிரிலின் மறந்துட்டியா, உனக்கு மூக்கே இல்லையா, உன்னால முடியும், அதெல்லாம் நீ எதிர்பார்க்காதா, நீ பாட்டு வந்து அவங்க கூட சண்டை போடு, உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம கோகு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்தோன்னே நம்ம கிரிலினுக்கு அப்பதான் டக்கு ஞாபகம் வருது. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு, கோகு தேங்க்ஸ், எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு, நான் கண்டிப்பா அவனை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு கிரிலின் ரெடியா இருக்காரு அவன் கூட சண்டை போடுறதுக்கு. பாரா புள்ள பூச்சி மறுபடியும் வந்துட்டியா, இனிமே நீ எந்திரிக்கவே முடியாத மாதிரி நான் அவனை பண்ற பாரு, இதான் என்னோட பயங்கரமான நொட்டோரியஸான அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வாயை ஒரு மாதிரி குழப்பறான். என்னடா மறுபடியும் ஊத போறானான்னு பார்த்தா அவனோட எச்சிய நம்ம கிரிலின் மேல துப்புறான். ஸோ கரெக்டா கிரிலின் அதுல இருந்து எஸ்கேப் போய் செம்ம ஃபாஸ்டா வந்து அவன் மூஞ்சிலே ஒரு மிதி. அவ்வளவுதான், ஆளுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு. அவன் கீழே சாஞ்சிட்டான். உடனே நம்ம கிரிலின் ஓடி வந்து அவன் மேல ஏறி அவனோட டவுசரை கழட்டி, நீ ஏன் மேல பாம்பு போடுற, இரா நான் ஓ மேல பாம்பு போடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் மூஞ்சில ஒரு பாம்பு போட்டு பழிக்கு பழி வாங்கிக்கிறான். ஸோ அதோட அந்த மேட்ச்ல கிரிலினும் ஜெயிச்சிடறான். இவன் எந்திரிக்கல, இவனும் அவுட் ஆயிடுறான். கோகு ஒன்னே ஜாலியா வந்து கிரிலின் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து ரெண்டு பேரும் அந்த ஒரு விக்டரியா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே கிரிலினோட ஃபைட்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே இந்த எபிசோட் செம ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல மற்ற கேரக்டரோட டோர்னமெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபைட்ஸையும் பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா டிராகன் பால்ல இருக்கக்கூடிய எபிசோட் 22ல வந்து நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.